மனைவி தன்னுடையதான கணவனுக்கு செய்கிற ஒரு துரோகத்தை போல, ஒரு பிள்ளை தகப்பனுக்கு செய்கிற துரோகத்தை போல இத்துரோகம் என்று சொல்கிறார். அதுக்கு கட்டாயம் ஆண்டவர் தண்டனையை கொடுப்பேன், நியாய தீர்ப்பு அனுப்புவேன்னு சொல்கிறார். 11 சொல்கிறாரு, யூதாவே நீயும் விட்டு வைக்கப்படுவதில்லை, உனக்கும் ஒரு அறுப்பு காலம். என்ன அர்த்தம்னா, உனக்கும் ஒரு நியாய தீர்ப்பின் காலம் வருகிறது, மனம் திரும்புங்கிற எச்சரிப்பின் செய்தியை ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். ஓசியா 6ஆம் அதிகாரம். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா பார்க்குறோம், தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கிற அன்பை காமிக்கிறார். நான் ரொம்ப உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆண்டு இழுத்து பிடிக்கிறது பார்க்குறோம். ஆனாலும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கிறத மிக முக்கியமாக ஓசியா கோடு போட்டு காமிச்சு கொண்டே வர்றார். அந்த என்ன நிபந்தனை என்றால், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை அவர் கரையம் கொடுத்து உங்களை மீட்டுக் கொள்கிறார், அவர் உங்களை பரிசுத்தமாய் வாழ எதிர்பார்க்கிறார். இப்போ நீங்கள் அதுக்கு அந்த பரிசுத்தமாய் நீங்கள் வாழாத பட்சத்தில் அவரால் உங்களை அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடியால் அநியாயங்களை சகித்துக் கொள்கிறதில்லை. அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவர் அன்புள்ளவர், அதே சமயம் அவர் நீதி உள்ளவர். அவர் பரிசுத்தர், அதே சமயம் அவர் கிருபை உள்ளவர். அப்போ நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஏற்ற வரணும். இப்போ ஒரு அழைப்பு கொடுக்குறார், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாங்க ஒரு அழைப்பு கொடுக்குறார், வாங்க. நம்மை பீறினார், அவர்னு முன்ன வரல, நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். வாங்க, நீ அவர்கிட்ட வாங்க. ஏன்னா நீ வேறு எங்கே, அவரால் காயப்பட்ட நீ வேறு எங்கே போனாலும் உன் காயம் ஆறாது. அவர் தான் உன்னை குணமாக்கணும். நம்மை அவர் அடித்தார், அவர் நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவர் அன்புள்ளவர், வா, திரும்பி வா,
விலகி போகாத, தூரமாக போகாத. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். என்ன அர்த்தம்? 2 நாளைக்கு பின்புன்னா நீ வா, 3ஆம் நாளில் நம்மை அவர் எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்து இருப்போம். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இது தீர்க்க தரிசன வார்த்தை. இது அதாவது தீர்க்க தரிசன வார்த்தைகளில் அங்கங்கே புதைஞ்சு கிடக்குது. இது அந்த அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது சம்மந்தம் இல்லாமல் அங்கே காயை கட்டினார், காயத்தை ஆற்றுவார் அப்படின்னு வந்துட்டு இருந்த இடத்துல திடீர்னு 2 நாளைக்கு பின்பு உயிர்ப்பிப்பாரா, அது யாரை குறித்து சொல்லுகிறது? 3ஆம் நாளில் எழுப்புவாரா, யாரை பற்றி சொல்லியிருக்கிறது? நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போங்கிறது யாரை பற்றி சொல்கிறது? அப்போ இதெல்லாம் கரெக்டாக என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இங்கே பார்க்குறோம். அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், 2 நாள் அடக்கம் பண்ணப்படுது, 3ஆம் நாளில் அவர் எழுப்பப்படுதலை பற்றி அங்கே பார்க்குறோம். நாம் அவருடைய சமூகத்தில் ரோமர் கழுதின 8ஆம் எழுதுகிறோம், அவரை விசுவாசிக்கிறவர்களாகி நாம் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பங்கெடுத்து நாம் பிழைத்திருப்போம் அப்படிங்கிறத, இந்த சத்தியத்தை இங்கே வந்து மறைச்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரி, இதுக்கு அடுத்து 3வது வசனம், அப்பொழுது நாம் அறிவடைந்து. அப்பொழுதுனா அந்த சுவிசேஷ காலத்தை சொல்லுது. சுவிசேஷ காலம் கிருபையின் காலத்தை பற்றி சொல்லுது. கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அருணோதயம்னா சூரியன் உதிக்கிறது மாதிரி அதுக்கான அடையாளங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்ம இடத்தில் வருவார். அப்போ அது பின்மாறி மண்ணா அப்படி இந்த தூரலாக வந்து நம்ம மேலே அவருடைய மகிமையும் பிரசன்னமாய் அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. இது ஒரு விசுவாசம். இது ஒரு அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடையதான 2ஆம் வருகை, இவைகளை பற்றிதான ஒரு தீர்க்க தரிசன செய்தி இங்கே புதைபொருளாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். இந்த வசனத்தை இன்றைக்கி நம்ம இப்போ வாசிக்கிறதுனால தான் புரிகிறதே தவிர, இதை அந்த காலத்தில் வாசித்தவர்களுக்கு நிச்சயமாக அது புரிந்திருக்க வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு. யாரை பற்றி சொல்கிறார்? சொல்லிக்கிட்டே வர்றாரே, இஸ்ரவேலை குறித்தும் யூதாவும் பின்வாங்கி போனதை குறித்தும் திரும்ப வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த காலத்தை இது குறிக்கிறது? அப்பொழுது நாம் அறிவடைந்துங்கிறாரே, அந்த காலம் எப்போது அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அது ஆயத்தமாக இருக்குது. நாம் அவருடைய கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம வளர வேண்டும். அதனால தான் பேதுரு சொல்லும்போதும், அதைத்தான் பவுல் சொல்லும்போது, கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் பெருகுங்கள், கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள், கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, 4ஆம் வசனம் திரும்ப எப்ராஹிமுக்கு வர்றாரு. இங்கே செய்தி, எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன். இப்போ என்ன பாருங்கள், இந்த செய்தி நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்துதான ஒரு சத்தியம் மறைச்சி வைக்கப்பட்டிருக்குதோ, அதை போல் உங்களை குறித்து, உன்னை குறித்தும் இங்கே சில விஷயங்கள் மறைச்சி வைக்கப்பட்டிருக்குது. இது உனக்காக பேசப்படுகிற வார்த்தை. படுக்கையில் கிடக்கிற உன்னை 2 நாளில் உயிர்ப்பிப்பார். இது உனக்கு நேரம் வருகிறதான ஒரு செய்தி. படுக்கையில் கிடக்கிற உன்னை மரணம் வரப்போகிறதில்லை, 2 நாள் கழித்து 3ஆம் நாளில் நீ உயிரோடு எழும்புவார், சபைக்கு வருவாய். சரி, எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன் இப்போ கேட்குறார். யூதாவே உனக்கு நான் என்ன செய்வேன்? நான் உனக்கு என்ன செய்யட்டும்? என்ன செய்ய போகிறேன்னா, உங்கள் பக்தியை பார்த்தேன், அது காலையில் காணும் மேகத்தை போல இருக்கு. இப்படி பக்தி காலையில் காணும் மேகத்தை மாதிரி இருக்குது. விடிய காலையில் தோன்று பனியை போல இருக்கு, ஒழிஞ்சு போயிரு. காலையில் காணும், அவ்வளோதான். நல்லா காலங்காத்தால் வந்து நல்லா கத்திர ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, அன்றைய பஸ்ஸில் நிறைய கரங்களை தட்டுறீங்க, அவ்வளோதான். வீட்டுக்கு போனால் அது ஒழிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த பக்தி வந்து அது நிரந்தர பக்தி அல்ல, அது நிலைத்திருக்கும் பக்தி அல்ல. இது ஆளை கண்டா வர்ற பக்தி, கூட்டம் மற்றவங்க பார்வையில் இருக்கிறதான பக்தியை தவிர தனிப்பட்ட முறையில் அந்தரங்கத்தில் கர்த்தரோடு கூட உள்ளதான பக்தி அல்ல. ஆகையால் சொல்ற, தீர்க்கதரிசிகளை கொண்டு வெட்டினேன்னா கடிந்து கொண்டேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். கடிந்து கொள்கிறார், கண்டனம் பண்ணுகிறார், அவர் நியாய தீர்ப்பை சொல்கிறார். வரும் தண்டனை வெளிச்சத்தை போல வெளிப்படும், நிச்சயமாக அது வந்து சேரும், வெளிப்படும். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல்னு ஒரு இடத்துல வருது. இங்கே தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். தகன பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், தேவனை அறிகிற அறிவு. அவர் யார்? நீங்கள் பலியை செலுத்த பார்க்குறீங்க, நீங்கள் மக்களுக்கு இறங்க தான தர்மம் செய்ய பார்க்குறீங்க. ஆண்டவர் பலியும் எதிர்பார்க்கல, தான தர்மத்தையும் எதிர்பார்க்கல.
ஸ்தோத்திரம். எதை ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னா தேவனை அறிகிற அறிவு. நீ அவரை அறிகிற அறிவு, அவருடைய வசனத்தை அறிகிற அறிவு, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அறிவு. அவர்களோ அந்த ஆட்களை பற்றி சொல்கிறார், ஆதாமை போல உடன்படிக்கை இல்லை. இப்போ ஆதாமோடு கூட பண்ண உடன்படிக்கை ஆதாம் மீறி போட்டான். அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினாங்க. இப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஆண்டவர் துரோகம் பண்ணாங்க. கீலேயாத் அக்கிரமசர்களின் பட்டணம், அது இரத்த கால்களால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. பரிகாரின் கூட்டம் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்ய பிறகு ஆசாரின் கூட்டம் காத்திருக்கு. ஆசாரின் அர்த்தம் தலைவர்களே, கர்த்தருடையதான சத்தியத்தை போதிக்க வேண்டியவர்களே, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களே, கர்த்தருடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர்களே தோஷமான காரியங்களை செய்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, 10வது வசனத்தில் பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். என்னன்னா, எப்ராயிம் வேசித்தனம் உண்டு, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம். இதெல்லாம் இஸ்ரவேல் சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்படி ஆனதுனால உனக்கு நான் தண்டனையை செய்ய போகிறேன். ஒரு பயங்கரமான காரியத்தை நான் பார்க்குறேன். நீ துரோகம். எதுக்கு ஒப்பனையாக சொல்கிறாருன்னா, ஒரு 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 மனைவி தன்னுடையதான கணவனுக்கு செய்கிற ஒரு துரோகத்தை போல, ஒரு பிள்ளை தகப்பனுக்கு செய்கிற துரோகத்தை போல இத்துரோகம் என்று சொல்கிறார். அதுக்கு கட்டாயம் ஆண்டவர் தண்டனையை கொடுப்பேன், நியாய தீர்ப்பு அனுப்புவேன்னு சொல்கிறார். 11 சொல்கிறாரு, யூதாவே நீயும் விட்டு வைக்கப்படுவதில்லை, உனக்கும் ஒரு அறுப்பு காலம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உனக்கும் ஒரு நியாய தீர்ப்பின் காலம் வருகிறது, மனம் திரும்புங்கிற எச்சரிப்பின் செய்தியை ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த பரிகாரமாக கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்ற மனம் திரும்புதலுக்கான அழைப்பும் கொடுக்கப்படுகிறது. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஓசியா 6வது அதிகாரத்தில் இதில் பார்க்குறோம். ஓசியா 6வது அதிகாரத்தில் உங்களுடைய பக்தி காலையில் தோன்றுகிறதான மேகத்தை போலவும் விடியற்காலத்தில் தோன்றுகிறதான பனியை போலவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் வருத்தப்படுகிறார். நம்முடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கிறதுன்னு இன்றைக்கி காலையில் நம்ம சோதித்து பார்ப்போம். நம்முடைய பக்தி தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு கர்த்தர் வருத்தப்படுகிறார். ஆதாமை போல என்ன செய்கிறோமா, நம்ம உடன்படிக்கையை மீறி போடுகிறோம். சொன்னதை நாமளே என்ன செய்கிறோம், பிரேக் பண்ணிடுறோம். அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலர் எப்படிப்பட்டாங்களாம், தீட்டுப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், கர்த்தர் வருத்தப்படுகிறார். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனை பற்றி அறிகிற அறிவில் வளருங்க. பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நம்ம என்ன செய்வோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா, இந்த நாளிலும் நீர் எதிர்பார்க்கிற அப்பா அந்த ஆண்டவரே பக்தி எங்களிடத்தில் காணப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தா வெயில் ஏறின போது எல்லாம் காணாமற் போனது போல அப்பா பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் வரும்போது அப்பா அநேக நேரத்தில் விசுவாசம், பக்தி எல்லாம் ஒளிந்து போகுதுப்பா. என்னப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் அப்பா தேவனே என்னப்பா எங்களுடைய பக்தி மேலே, எங்களுடைய விசுவாசம் மேலே அசையாததாக காணப்படட்டும். நாங்கள் கர்த்தாவே எங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு பரிசுத்த நடக்கையோடு இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, நாங்கள் இரக்கத்தை விரும்ப அப்பா விரும்புகிறவர்களாக இருக்கணும். உண்மை அறிகிற அறிவில் வளருகிறவர்களாக இருக்க தேவரீர் எங்களுக்கு நீ பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் கர்த்தாவே அப்பா ஒரு அறுப்பு காலத்தை நீர் நியமித்திருக்கிறீரப்பா. நாங்கள் பலனுள்ள கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.